எழுச்சியாக அற்புதமான நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலுடைய பேரே பாருங்க, நாடாளுமன்றம். நாட்டை ஆளக்கூடிய மன்றம். அதற்கு யார் தலைவராக வரும்? அப்படி என்றால் நமக்கு தெளிவாக தெரியும், மோடியா பிரதமர் தேர்தல் அப்படிங்கிறது. இது உள்ளாட்சி தேர்தல் கிடையாதுங்கம்மா, எம்எல்ஏ எலெக்ஷன் கிடையாது, முதலமைச்சர் யார் வர வேண்டும் அதற்கான தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் என்பது யார் நாட்டை ஆளக்கூடிய தலைவராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். அப்படி இருக்கும்போது நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை மோடி அவர்கள் வேண்டாம் என்று எதிர்கட்சி சொல்றாங்க, வேற யாரை வச்சுக்கலாம்? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கட்டுமா, இல்ல மம்தா பானர்ஜி அவங்கள இருக்கட்டுமா, இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து யாராவது இருக்கட்டுமா, இல்ல ஃபரூக் அப்துல்லா அவங்க இருக்கட்டுமா, இல்ல உத்தவ் தாக்கரே அவங்க இருக்கட்டுமா, இல்ல ஸ்டாலின் ஐயா தான் இருக்கட்டுமா? அதை பிரதமராக நீங்கள் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, கனவு கண்டு பாருங்க. யாரு பிரதமராக இருந்தா அந்த நாடு நன்றாக இருக்கு? நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு தெரியும், அந்த நாற்காலிக்கு வருவதற்கு தகுதி யாருக்கும் இல்லை. நரேந்திர மோடி அவர்களுக்கு நிகர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டத்தில் நாம் வாக்களிக்க இருக்கின்றோன். நாட்டுல 98 கோடி பேர் ஓட்டு போடுறாங்கம்மா. ஏப்ரல் 19ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் 1 வரை 7 கட்ட வாக்குப்பதிவுல 98 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க. முதலாக நம்முடைய நாட்டுல எல்லோருடைய மனமும் ஒரே மனமாக இருக்கிறது. மீண்டும் மோடி, வேண்டும் மோடி, இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இந்த நாட்டை வளர்ச்சி பாதையிலே மோடி அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறது. இதே நேரத்துல உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். மோடி அவர்கள் வலிமையாக வந்து அமரும் பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியும் வலிமையாக இருக்க வேண்டும். நம்முடைய வலிமையான குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும். அதற்கு உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலையை நீங்கள் தாமரை சின்னத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான கோரிக்கையும் உங்கள் முன்னால் வைக்கின்றேன், வேண்டுதலாக. இதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் யோசித்து வாக்களிப்பீர்கள். மோடி ஐயா இருக்கும் பொழுது மோடி ஐயா கட்சியை சார்ந்த மோடி ஐயாவுடைய கண்ணும் காதுமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேணும், பிரச்சனைகள் எடுத்து பேச முடியும், சரி செய்ய முடியும். அதற்காக அண்ணாமலை தம்பி வேண்டும் என்பதையும் கூட நீங்கள் முடிவெடுத்திருக்கின்றீர்கள். அதனால் அருமை சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதவர்கள், மிக முக்கியமான தேர்தல் பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல். நீங்க தெளிவாக நீங்க போடக்கூடிய ஒரு வாக்கும் கூட பிரதமரை வலிமைப்படுத்தக்கூடிய வாக்கு. அதை பிச்சு இங்க ஒரு ஓட்டு அங்க ஒரு ஓட்டு, எந்த பிரயோஜனம் இல்லைங்கம்மா, எந்த பிரயோஜனம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, இந்தி கூட்டணி, இன்னும் பிரதம மந்திரி வேட்பாளர் யாருமே தெரியாது, நாளை பிரச்சாரமே முடிவு போகுது. இது ஒரு பக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது தேசிய தேர்தல். அவர்கள் எதற்கு நிற்கின்றார்கள் என்று அவர்களுக்கே தெரியுது. ஏன்னா பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை, அவர்களும் நிற்கிறார்.